ஒருத்தர் ரிலை பண்ணி தான் இருந்தாகும். என்றைக்குமே இது வந்து ரிலையபிளாக தான் இருக்கும். அண்ட் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு அறிவு உண்டான காலத்துலேருந்து தேவை அப்படிங்கிறது உண்டாயிருச்சு. அந்த தேவைங்கிறது நம்ம ஒருத்தரால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாத அளவுக்கு அதுவும் உண்டாயிருக்கு. அந்த புரிதலும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மற்ற துறையிலேருந்து சர்வீஸ் பண்ணுறவங்கள வந்துட்டு நம்ம அவங்கள வரவேற்று அவங்களோட இணைஞ்சு தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொசைட்டி தான் இவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி போகிற காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு வேளாண்மை இல்லை, அதுலேருந்து அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஏன்னா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எந்த ஒரு துறையிலும் ஒரு சின்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலே அது வந்து தொழில்நுட்பம் தான். அது விவசாயத்தில் வந்தால் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம். ஏன்னா எல்லாருமே பசி இருக்கும், தாகம் இருக்கும். அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை தான். ஃபோன் இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஏன்னா நம்ம அன்றைக்கி இந்த கற்காலத்துலேருந்து மனுஷன் அப்படிலாம் இருந்துட்டு வந்திருக்கான். என்ன தான் ஒரு வகையில் எவல்யூஷன் வந்தாலும் இது கடைசியில் ஒரு ஹெல்த்தை ஒரு டார்கெட்டாக அந்த ஒரு இடத்துல டார்கெட் மைல்ஸ்டோனாக கொண்டு போய் தான் முடியுது. ஸோ உங்களோட